டேய் மச்சான், அங்க பாருங்க, சிகப்பு கலர் பட்டாம்பூச்சி செம்மையா இருக்குது. ஆமாண்டா. சரி வா, அந்த பட்டாம்பூச்சி பிடிக்க முடியுதான்னு பாப்போம். ஹாய், ஹலோ, ஹூ ஆர் யூ? என்னது ஹூ ஆர் யூ வா? அதாங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறேன். சுத்தா, இது பீட்டர் போல. அது எப்படிங்க இவ்வளவு அழகான தலையில இவ்வளவு அழகான பட்டாம்பூச்சி உட்காந்துன்னு இருக்கு? ஆ, அத எங்க அம்மா சுகந்தியோட அக்கா வசந்தி கிட்ட தான் கேட்கணும். வசந்தி, சுகந்தி, இந்த ரெண்டு பேரும் எங்கே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே. ஆமா, யாருங்க அது வசந்தி சுகந்தி? அட எருமை எருமை, வசந்தின்றது உங்க அம்மா, சுகந்திங்கிறது உங்க அம்மாவோட தங்கச்சி, அதாவது எங்க அம்மா. நீ எனக்கு அண்ணன்டா எருமை மாடு. சாரிம்மா தங்கச்சி, இங்க நடந்தது நமக்குள்ளே இருக்கட்டும். உங்க அம்மா சுகந்தி எங்க அம்மா வசந்தி கிட்ட சொல்லி என் மானத்தை வாங்கிடாதம்மா. சீ, உன்னை எவ்வளவு நல்லவன்னு சொன்னாங்க, நீ என்னடா இப்படி இருக்க? பஸ் வந்துச்சு, நான் கிளம்புறேன். ஏண்டா நீங்களா அக்கா தங்கச்சி கூடயே பிறக்கலையா? இல்ல, ஆனா எங்க வீட்டுல 2 வேக்கண்ட் இருக்கு, ஒரு அக்கா ஒரு தங்கச்சி. நீங்க 2 பேரும் என்ன வரீங்களா? சீ, பொறுக்கீங்களா? டேய் மச்சான், உண்மையிலேயே இந்த பொழுப்புக்கு நீ வேணா விட்டுரு. அடுத்து நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. சரி வா மச்சான், அடுத்த பஸ் ஸ்டாண்டு போலாம். மச்சான் மச்சான், நண்பன் வேற வந்துட்டான். அப்பா எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. ஏதாச்சும் பண்ணுவோம். தமிழே தகராறு, இதுல இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். அது ஒரு உதவாக்கார, இது ஒரு உதவாக்கார, 2 பேரும் சேர்ந்து நாட்டு வளர்ச்சி பத்தி பேச போறாங்க. உதவாக்கரைக்கு பிறந்தது உதவாக்கரையா தானே இருக்கும். என்னப்பா? ஒன்றும் இல்லை டேடி, அவளை பேசி அனுப்பி விட்டுட்டு வந்துடுறேன். என்னடா டேய், தலைப்படம் ரிலீஸ் ஆயிருக்குடா, வாடா போய் பார்க்கலாம். தலைப்படமா? காசு இல்லையாடா? என்னடா பண்றது? இல்லடா, நான் வரல. எங்க அப்பா என்ன எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எங்க அப்பா பேச்சை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன். பரவாயில்லையே, என் புள்ள என் மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கானா? நீ போடா, நான் வரல. அட லூசு பயலே. என்னப்பா, என்ன சொன்னா உன் சிநேகிதன்? அது ஒன்றும் இல்லை டாடி, படம் பார்க்க கூப்பிட்டேன். இல்லை, எங்க அப்பாவுக்கு பிடிக்காது, நான் வரலன்னு சொல்லி அமுச்சு விட்டேன் டாடி அவனை. ஏன்டா கண்ணா, போக வேண்டியதானே? படம் பார்க்க தானே கூப்பிட்டான். பணம் தானே பிரச்சனை. இந்த பணம் நீ உன் சிநேகிதனும் போய் படம் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ டாடி. என் புள்ள நல்ல புள்ள, தேவையில்லாம அவனை திட்டி தொலைச்சிட்டமே. இந்த லூசு பையனை நம்பி வந்தது தப்பா போச்சு. வரட்டும், இனிமே நான் அவன்கிட்ட பேச போறது இல்ல. டேய் மச்சான், நில்றா. கோச்சிக்காதரா, நான் அப்படி பேசலாம் 500 ரூபா கிடைச்சிருக்காது. எப்படா ஆட்டையை போட்ட? உங்க அப்பா சாதாரண ஆள் இல்லையே. ஐயோ, புள்ளகிட்ட 500 ரூபாய் தானே கொடுத்தோம். அது டிக்கெட் எடுக்க தான் சரியா இருக்கும். இன்டர்வல் எதனா வாங்கி சாப்பிட. சரி, பக்கத்துல தான் போய் நிற்பானுங்க, நம்ம நேரம் போய் கொடுத்துட்டு வந்துடலாம். ஆடா நீ வேறடா, எங்க அப்பா ஒரு கேன பையன்டா. அவன்கிட்ட எப்படி பேசினா காசு வாங்க முடியும்னு எனக்கு தான் தெரியும். இந்த வெற்றிக்குரிய போட்டுக்க. ஆபத்து மச்சான், ஓடி போயிடு. அப்பா, டேய் அப்படியே ஓடி போயிடு. எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசுற? அப்பா எப்ப வந்தீங்க? கேட்டுடா அந்த 500. போடா வீட்டுக்கு, வீட்டுல வந்து உனக்கு இருக்கு தருதலை. வாங்க சார், என்ன வேணும்? உங்க கல்லா பெட்டி வேணும், கொடுக்குறியா? ஒழுங்கா ஓடிடுங்க, புடலங்காயாலே அடிப்பா. மச்சி, அந்த ஆளு விட்றா, அங்க பாடுறா. வாவ் அண்ணே, இந்த பழம் என்ன வேலைண்ணே? வந்துட்டானுங்க காலையிலேயே வியாபாரத்துக்கு எடுக்கிறதுக்கு. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ. மம்மி மச்சான் ஓடிடு, மாட்டணும், சின்ன பணமாயிடுவோம். தருதல தருதல, எப்படியும் வீட்டுக்கு தானே வருவேன், உனக்கு இருக்கு. எங்கப்பா இவ்வளவு அவசரமா ஓடுறீங்க? சுனாமி வருதியா, ஓடி போய் உயிர் போயிச்சுக்க. ஒரு வயசு பிள்ளைக்கு செலவுக்கு காசு கொடுக்கணும்ன்ற அக்கறை கூட இல்லாம தூங்குது பாத்தியா? பர்ஸு. என்னடி புள்ள பத்தி வச்சிருக்க? புள்ளைய பேக்க சொன்னா தருதலை பத்தி வச்சிருக்க. தூங்கும் போது கூட நம்மள திட்டுது பாரு. எஸ்கேப். கணக்கு இடிக்குதே. என்னங்க யோசிக்கிறீங்க? இல்லம்மா, பர்ஸ்ல 8 500 ரூபாய் நோட்டு வச்ச மாதிரி இருக்கு. ஆனா இப்ப பார்த்தா வெறும் 8 50 ரூபாய் நோட்டு தான் இருக்கு. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. இது கண்டிப்பா அந்த தருதலையோட வேலையா தான் இருக்கும். சொந்த வீட்லயே திருடுது பாரு. தருதல தருதல. என்ன பண்றது? பெத்து தொலைச்சிட்டமே, காப்பாத்தி தான் ஆகணும். நீ என்னம்மா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சுல, அதான் கவனக்குறைவா இருக்கும். ஆமாம்மா, அப்படியும் இருக்கலாம். இனிமே எவ்வளவு வச்சிருக்கோன்ட்டு டைரியில எழுதி வச்சுக்கணும். நண்பா, நேற்று மார்க்கெட்ல ஒரு டிராக்டர் பொம்மை பார்த்தேன்டா, சூப்பரா இருந்ததுடா. எங்க அப்பா கிட்ட வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டேனா, முடியாதுன்னு 3 லட்சம் வரை சொல்லிட்டாரா. அடப்போடா, உங்க அப்பாவாவது பரவாயில்ல, முடியாதுன்னு வாயால சொல்லிட்டாரு. எங்க அப்பா பெல்ட் தூக்கிட்டு வர்றாரா என்ன அடிக்க. ஃப்ரெண்டுங்களா? யாராவா? நான் தான்டா. இங்க பாத்தீங்களா, எங்க அப்பா எனக்கு இந்த டிராக்டர் பொம்மை வாங்கி கொடுத்துருக்காரு. எப்படா? அவங்க அப்பா நல்லவரா இருப்பாரு. உங்க அப்பா கிட்ட இந்த பொம்மையை வாங்கி கொடுன்னு கேட்டதுக்கு பெல்ட்டால் அடிக்க வந்தாரமே. சரி சரி விட்றா, இவன் ரொம்ப ஓவராத்தான் போறான். இவனை ஒரு வழி பண்ணிடலாம். சரி, உங்க டிராக்டர் லோடெல்லாம் ஏத்துமா? ஏத்துமே, ஸ்ட்ராங்கா தான்டா இருக்கு இது. போட, அதெல்லாம் ஒன்றும் ஏத்தாதுடா, இது டூப்ளிகேட், உடஞ்சு போயிடும். நீயே பாரு. எப்படி? போடா, கல்லுலாம் ஒரு வெயிட்டா?
வேற என்னடா பண்ணணும்? அது மேல நீ நானும் ஏறி நிப்போம், தாங்குதான்னு பாப்போம். சரி, ஏட்டிச்சுக்கா. ஆ, போச்சே. நான் தான் சொன்னேன்ல இது டூப்ளிகேட்னு. சரி வாடா போலாம், வேலை முடிஞ்சது. ஐயோ, எங்க அப்பா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியலையே. என்ன ஓட ஓட ஆகமா இருக்கு, தண்ணி குடிக்க கூட வழி இல்லையே மச்சி. நாம அவ்வளவு மோசமான பசங்களா என்ன? நம்மளை நம்பி ஒரு ரூபா கூட தர மாட்டாங்க நம்ம அப்பா அம்மா. தண்ணி என்னடா தண்ணி, நம்ம தாகத்தை தீக்க கூல்ட்ரிங்ஸே வருதுடா. ஆமா, பார்த்தா 2 எலிச்சவாய் மாதிரி தான் தெரியுது. ஆட்டைய போட்டுடலாமா? ஓகேடா, நீ ஆரம்பி. ஆ, எனக்கு மயக்கம் வருது. ஆ, ஐயோ, என் நண்பன் மயக்கம் போட்டுட்டானே, என் நண்பன் மயக்கம் போட்டுட்டானே. தம்பி என்னப்பாச்சு? அண்ணே, என் நண்பன் தாகமா இருக்குதுன்னு சொல்லிக்கினே மயக்கம் போட்டு கொண்டானே. இந்த கூல்ட்ரிங்ஸை கொடுங்கண்ணே. இந்த நண்பா, இதை குடி. தம்பி அது வானம்பா, அதை கொடுக்காத, சொன்ன கேளு. அண்ணே, என் நண்பன் உயிரை விட உங்களுக்கு கூல்ட்ரிங்ஸ் தான் முக்கியமா? டேய் மச்சான், தொண்டை எரியுதுடா. என்னது, தொண்டை எரியுதா? நான் தான் சொன்னலப்பா அதை கொடுக்காதன்னு, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அதில் சரக்கு கலந்து வச்சிருந்தோம். என்னது, சரக்கா? சும்மாவே எங்க அப்பா அடி பின்னிடுவான், இதுல சரக்கு நான் தவிர போச்சு. இன்னைக்கு உரிச்சு தொங்க விட போறான். அண்ணே, அது சரக்கா? எனக்கும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? இல்லண்ணா, இல்லைன்னு சொல்லுங்கடா. அதுக்கு எதுக்கு விரும்பாடி மாதிரி உரிமிக்கிட்டு? சரி விடு மாப்பிள்ள, இதை ஷேர் பண்ணிக்கலாம்.